ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுடிதாரில் நூல் பைப்பிங் எப்படி வைக்கிறது, ஃப்ளாப் பட்டன் எப்படி மேக் பண்ணுறதும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். சிந்தட்டிக் கிளாத்தில் எப்படி சுருக்கம் இல்லாமல் தைக்கலாம், ஈஸியாக தைக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா விஷயமுமே சொல்லி கொடுத்துருக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பைப்பிங் நூல் எடுத்துக்கோங்க. சுடிதாரில் நெக்கு ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிட்டு பைப்பிங் நூல் ஃபுல்லாக நெக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக அளந்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை இன்ச்சு கிளாத்து வெட்டிக்கோங்க. கிராஸ் பீஸு வெட்டிட்டு ஒன் சைடு மடித்து தைச்சிக்கோங்க. கழுத்தளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். ஒன் சைடு குதிரை மாட்டிக்கோங்க. பாருங்கள், ஒன் சைடு குதிரை. ஒன் சைடு தான் இருக்குது, மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த ஒரு சைடு மடக்கி அடித்த பாகத்துக்கு ஆப்போசிட் சைடில் நூலை வச்சு பைப்பிங் நூலை வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இது உள்ளே கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இது அடியில் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது பாதியெல்லாம் அதை மூடி இருக்கும். மீதி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச்சிங் பண்ணுறது இது கரெக்டாக வரணும். பண்ணிட்டு அப்படியே திருப்பிக்கணும். ஊசி உள்ளே வச்சுட்டு அப்படியே திருப்போங்க. திருப்பிட்டு அப்படியே அதே மாதிரி அடிச்சிடணும். இந்த சைடும் அதே மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு துணி மேலே அமுத்தி வச்சு கொனையில் அடிச்சிடணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்டிச் இந்த பக்கத்தில் போடணும். தேவைப்படுறோம்னா எம்மிங் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் எம்மிங் பண்ணிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளீட் மாதிரி வச்சு எம்மிங் வேணால் பண்ணலாம், இல்லைன்னா தைச்சி விட்டுடலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு பேண்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. பேண்ட் கிளாத் எடுத்து இது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி அப்படியே கட்டிடுங்க. இந்த கலருக்கு இந்த கலர் வச்சா தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, எந்த இடத்துல லைட் கலர் இருக்குதோ, நம்மளுக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ அந்த கலருக்கு கரெக்டாக வச்சுக்கிறோம். பாருங்கள், எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சிட்டோம்னா மிக்சிங் ஆகி வரும். நமக்கு தகுந்த மாதிரி மிக்சிங் ஆகி வரும். ஓகேங்களா? வச்சு இதை எப்படி கட்டிடணும்.
இது பாருங்கள், இப்படி வச்சுட்டு நூல் வச்சு கட்டிக்கிறோம். பூ கட்டுற மாதிரி இது கட்டி இறுக்கி கட்டிட்டோம்னா இது மாதிரி ஆயிக்கும். இது மாதிரி ஆயிக்கும். இப்போ இந்த க்ரீன் கலருக்கும் ஒயிட் மாதிரி இருக்கிறதுக்கு இது தெரியாது. இந்த சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது டிசைனர் நெக் ஆயிரும். இப்போ ரெடிமேடு மாதிரியே வந்துடும். இப்போ ரெடிமேடு சுடிதாருக்கெல்லாம் நெக்கு வருதில்ல, அது மாதிரியே இது வந்துடும். இது ஹோல்ஸ் இல்லாமல் இது வச்சு இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது நம்மளால் பண்ண முடியலன்னு சொன்னால் கீழே இதுக்கு அடியில் வந்து ஒரு கிளாத்து கொடுத்து, ரெண்டுக்கு சென்டரில் ஒரு கிளாத்து கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் தெரியாது. வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு இதை வச்சு சென்டரில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ரெடிமேடோட இது மாதிரியே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தைச்சி முடித்ததுக்கப்புறமா ஃபோட்டோ போடுறேன். பாருங்கள், ஊசி நூல் போட்டு இது ரெண்டும் சேர்த்து இழுத்து தைச்சிருங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு உள் சைடில் சுற்றியும் தைக்கணும். இப்போ இது இருக்குல்லங்க, இது ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நான். இது தெரியுது இல்லைங்க, இது மாதிரி கேப் தெரியாமல் இதை வச்சு பேக் சைடில் அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இது வந்து இங்கே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இப்போது சுடிதாரு இது வழுக்கி போகும். எப்படி ஒட்ட வச்சு தைச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக வர்றது கஷ்டம். சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒன் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து சர்வானி டைப் சுடிதாரு ஸ்டிச்சிங்கு. இதை பாருங்கள். இப்போ இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஸ்லிட்டுக்காக இங்கேருந்து நேராக இப்படியே தைச்சிடுவோம். ஒரு சைடு மேலே பார்த்து தைக்கிறது அப்படியே ஈஸியாக தைச்சிடுவோம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். டாப் மேல் துணியை நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கணும். இன்னொரு சைடு ஒட்ட வைக்கும்போது வலிக்கு போகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரிக்ஸு, அந்த டிப்ஸு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, இப்படி சுருக்கு வரும். திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணால் வராது. இப்போ என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இந்த க்ளூ இருக்குல்ல, இந்த க்ளூ வந்து ஒட்ட வைக்க போகிறேன். ஒட்ட வச்சுட்டு இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த 2-3 இடத்துல சின்னதாக ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ எப்படின்னா இங்கேருந்து இப்படியே தேய்ச்சின்னா இப்படி ஒட்டிக்கும். 2 நிமிஷம் ஒட்டிக்குச்சுன்னா உங்களுக்கு அந்த சுருக்கு வராது. அப்படியே ஒட்டிக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த கொனையில் இங்கே ஒட்டணும், அதுக்கப்புறம் இங்கே ஒட்டணும். இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா ஒட்டிட்டோம்னா இது நழுவாது. கரெக்டாக ஒரே மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் சர்வானி டைப் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கிறேன். மறக்காமல் அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம்.